இந்த நாளில விசேஷமாக தீர்க்க தரிசிகளின் ஆகமங்களில் கிறிஸ்து எவ்வளவு மேன்மையாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை தியானிக்க இருக்கிறோம். இந்த தீர்க்க தரிசிகள் என்று பார்க்கிறோமே, அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 43வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 10:43, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். நல்லா பாருங்க, தீர்க்கதரிசிகள் எல்லாரும் ஒருத்தர் விடாம எல்லாரும் யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள்? அவர் அப்படின்னு சொல்லப்படுறது இயேசு கிறிஸ்துவை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் எல்லா தீர்க்கதரிசிகளும். அப்ப தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள்ல கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறாரா இல்லையா? வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். எவ்வளவு பிரம்மாண்டமானது பாருங்க. நம்ம இனிமே வாசிக்கும் போது, தீர்க்கதரிசன புஸ்தகங்களை வாசிக்கும் போது, அங்க யாரை பார்க்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை பார்க்க வேண்டும். உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாய் வெளிப்பட்ட கிறிஸ்து இயேசுவை, அந்த பரலோகத்தின் தேவனை நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இது இந்த இடத்துல மாத்திரம் இல்ல, பேதுருக்கு ஆவியானவர் வெளிப்பாடு தரும்போது பாருங்க, இங்க ஸ்தேவானுக்கு கிடைக்கப்பெற்ற வெளிப்பாடு, அதை தொடர்ந்து அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல பேதுருக்கு கிடைத்த வெளிப்பாட்டை பார்க்கிறோம். அவர் கொர்நேலிய வீட்டுல வச்சு மட்டும் இதை பேசல, நிருபத்தின் மூலமாய் சபைகளுக்கும் எப்படிப்பட்ட காரியத்தை காண்பித்து கொடுக்கிறார் என்றால், 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு நாம் வரும்போது, 2 பேதுரு 3வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன் என்று அவர் அங்கே பேசுகிறார். அப்போ பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வாக்கியங்களை கிறிஸ்து இயேசுவை குறித்தவைகள் என்று சொல்லி பேதுரு திட்டவட்டமாய் காண்பிக்கிறார். ஒருவேளை இந்த இடத்துல அவ்வளவு தெளிவா நீங்க பார்க்க முடியாட்டாலும், 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துக்கு வாங்க, 10வது வசனத்தை நம்ம ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 10வது வசனம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து பாருங்க, தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்களாம். பாருங்க, தீர்க்க தரிசிகள் இந்த உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து யார் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறா? தீர்க்க தரிசிகள் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. எதை குறித்து தெரியுமா? உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து. எவ்வளவு மேன்மையா எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள் பிரியமானவர்களே. அப்போ பேதுரு தன்னுடைய நிருபத்துல முதலாவது காண்பிக்கிற பகுதி என்ன? ஆவியானுடைய ஒத்தாசையினால் இதை காண்பித்து கொடுக்கிறார். சபைக்கு உண்டான கிருபை. அந்த கிருபை யாருதான்? ஆமா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் 14வது வசனத்திலும் நீங்களும் நானும் பார்க்கிறோம். அப்ப அந்த வார்த்தை மாம்சமாகி, அதான் கிறிஸ்து நமக்காக இயேசுங்கிற பெயர்ல வெளிப்பட்டு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினாராம். எவ்வளவு ஒரு மகத்துவமான காரியம் பிரியமானவர்களே. அப்ப அந்த கிருபை யார் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் சொல்றார், உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள். அப்ப இயேசு கிறிஸ்துவை மூலமாய் உங்களுக்கு எனக்கும் பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு என்பதை தீர்க்கதரிசிகள் அக்காலத்திலே ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள். அதான் போட்டிருக்கு, இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். இதைத்தான் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் ஆண்டவர் ரோமாபுரி திருச்சபைக்கு வெளிப்படுத்தும் போது, ரோமர் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது அங்கேயும் அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் பாருங்க தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய்
பரிசுத்த வேதாகமங்களில், நம்ம பைபிள தான் சொல்றாரு, பரிசுத்த வேதாகமங்களில் வார்த்தையை பார்த்தீங்களா, முன்னே, அது ரொம்ப முக்கியம். முன்னே ஆண்டவர், அதெல்லாம் நம்ம தியானிக்க போகிறோம், அடுத்தடுத்து தியானிக்க போகிறோம். முன்னே பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்கு தத்துவம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் அப்படிங்கிறத அழகா காமிச்சு கொடுக்கிறார். பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனுமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம இப்படியே கதை மாதிரி வாசிட்டு போயிடக்கூடாது. ஏசாயா தீர்க்கதரிசி இந்த ராஜாக்களுடைய காலத்துல இருந்தார், அந்தந்த ராஜாக்களுடைய காலத்துல இருந்தார். ஏசாயாவுக்கு பிறகு எரேமியா தீர்க்கதரிசி இந்தந்த ராஜாக்களுடைய காலத்துல இருந்தார். எரேமியாவுக்கு பிறகு எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்தந்த ராஜாக்களுடைய காலத்துல இருந்தார். அவரை தொடர்ந்து தானியேல், ஓசியா, ஒபதியா, யோவேல், யோனா, மீகா, செப்பனியா, ஆபகுக்கு, அப்புறம் நாகும், அப்புறம் ஆகாய், அது மட்டும் இல்ல சகரியா, மல்கியா என்று சொல்லி பல தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எல்லாம் பார்த்து இவங்க ஜனத்தை கண்டித்துணர்த்த வந்தாங்க, இப்படி கண்டித்துணர்த்தினால் அப்படி கண்டித்துணர்த்தினால் சொல்லி நாம் வெறுமனையாய் வாசித்து விட்டு போகக்கூடாது. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு இந்த கனமான ஊழியத்தை செய்ய ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். உங்களிடம் இவ்வளவு தூரம் வந்து உங்களிடத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் இரக்கம் செய்திருக்கிறார். ஏதோ வெறுமனையா யார் படிச்சாலுமே எல்லாருக்கும் என்ன தெரியும், பாவத்தை கண்டித்து உணர்த்துறார். ஓசியா தீர்க்கதரிசி பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். தானியேல் கண்டித்து உணர்த்துகிறார், ஏதோ ஒரு காரியத்தை கண்டித்து உணர்த்துகிறார், சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்ல, ஆபகுக், ஆகாய், செப்பனியா, யோனா அப்படி சொல்லி இவங்க எல்லாரும் பாவங்களை கண்டித்து உணர்த்தினார்கள். வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து சொன்னார்கள். அதுக்கப்புறம் இப்படி வாழ வேண்டும், அப்படி வாழக்கூடாது சொன்னார்கள் சொல்லி சாதாரணமாய் பேசிவிட்டு போகக்கூடாது. அவர்களுடைய எல்லாருமே அவருடைய வாக்கில் எல்லாவற்றிலேயுமே யார் வெளிப்பட்டிருந்தா, இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டிருந்தார். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. தீர்க்கதரிசிகள் எல்லாரும் என்னை குறித்து, அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39ஆம் வசனத்திலே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த வேத வாக்கியங்கள் தான். அதனை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இருக்கு. எப்படி பரிசுத்த தீர்க்கதரிசிகள் ஆராய்ந்து பார்த்து, அதே போல நான் ஆராய்ந்து பார்க்கும்போது உண்மையாகவே பிரியமானவர்களே, அங்கே கிறிஸ்துவாகிய ஜீவனை நீங்களும் நானும் கண்டடைய முடியும். நான் ஆரம்பத்துல கூட சொல்லியிருக்கிறேன், இதை கேட்கும் போது கொஞ்சம் விகற்பமா தெரியும். என்னையா வேதத்துல இப்படிலாம் இருக்குதா, புதுசாக உள்ளது மாதிரி இருக்கேன்னு கூட விகற்பமாய் தெரியலாம், வினோதமாக தெரியலாம். திகைத்து போக வேண்டாம், குழப்பம் அடைய வேண்டாம். வேதத்திலே பரிசுத்த தீர்க்கதரிசிகள் பரிசுத்த வேதாகமத்திலே முன்னே எதை குறித்த வாக்குத்தத்தத்தை குறித்து அறிவித்தார்கள், யாரை பற்றிய சுவிசேஷத்தை முன் அறிவித்தார்கள் தங்களுடைய தீர்க்கதரிசன ஆகமங்களில் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்கிறோமே. ஆனால் ரோமர் 1வது அதிகாரம் 4 மற்றும் 5 சொல்லுகிறது, தாவீதின் வம்சத்தில் வந்து பிறந்து உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பழைய மனுஷன் ஆகிய ஆதாமை கல்வாரி சிலுவையிலே பரிகரித்து மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்து, இனி என்னுடைய வாழ்க்கையில பழைய மனுஷனாகிய சுயம் சார்ந்த ஆதாம் அல்ல, யார்தான் பிழைத்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து பிழைத்திருக்கிறார் என்பதை அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலின் மூலமா உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து காண்பித்து விட்டார். இவைகளைத்தான், இப்படிப்பட்ட விசேஷித்த காரியங்களைத்தான் ஆதி காலத்திலே தீர்க்கதரிசிகள் தங்கள் ஆகமங்களிலே ஜனங்களிடத்திலே வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அதை தேவனுடைய பிள்ளைகள் அறிய வேண்டும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவானவர் எம்மாவு என்கிற கிராமத்திற்கு கடந்து சென்ற 2 சீஷரிடத்திலே சம்பாஷணை பண்ணும்போது அவர் சொல்லுகிற விலையேறப்பெற்ற காரியங்கள், அதை தொடர்ந்து அவர் சொன்ன விலையேறப்பெற்ற மற்ற சீஷரிடத்திலும் அவர் சொன்ன விலையேறப்பெற்ற காரியங்களை நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 24வது அதிகாரத்திலே அங்கே 27வது வசனத்தை பார்ப்பீர்கள். நான் 26, 27 கவனிக்க நான் கேட்கிறேன். கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும், மறக்கக்கூடாது, சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும்
எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். எவ்வளவு பிரம்மாண்டம் பார்த்தீங்களா? தம்மை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் அவர்களுக்கு எப்படி காண்பித்தார்? விவரித்து காண்பித்தார். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்கள் எல்லாவற்றிலேயும். அப்பா, அப்ப நம்ம தான் படிக்க வேண்டியது இருக்கு. ஏதோ யூதாவை குறித்த பாரம், எகிப்தின் பாரம், தரிசன பள்ளத்தாக்கை குறித்த பாரம், கடல் தேசம், கடல் உள்ள அந்த தேசத்தை குறித்த இப்படி ஏதாவது ஒண்ணு நம்ம நினைச்சிட்டு, தரிசன பள்ளத்தாக்கை குறித்த பாரம் இப்படி சொல்லி ஏதோ ஒரு தேசத்தை குறித்து சொல்ற, அதை குறித்து சொல்ற நினைச்சிடாதீங்க. அவைகளுடைய உள்ளான அர்த்தத்துல யாரதான் தேவன் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் தமது தீர்க்கதரிசிகள் மூலமாய்? இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, தீர்க்கதரிசிகளை பொதுவா எதை குறித்து நம்ம அடையாளம் கண்டுகொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, நான் முதலே சொன்னதுதான், பாவங்களை கண்டித்து உணர்த்தி அவர்களை பாவங்களை விட்டு தேவனிடத்திற்கு திருப்பக்கூடிய உன்னதமான சேவையை, பணியை செய்தவர்கள் தான் அக்காலத்திலே தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள். அப்போ பாவங்களை களைந்து பரிசுத்தமான தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டிய அவசியத்தை அவர்கள் காண்பித்து கொடுக்கிற எல்லா காரியங்களிலேயுமே நீங்களும் நானும் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்படும் போது யாரை ரட்சிக்க வெளிப்பட்டாரா? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து வெளிப்பட்டார். எவைகளை பரிகரிக்க வெளிப்பட்டார்? எவைகளை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியை வெளிப்பட்டார்? உங்களுடைய என்னுடைய பாவங்களை. அப்போ பாவிகளாய் இருந்த நம்மை கிறிஸ்து தேடி வந்து பாருங்க, நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து பாவ நிவர்த்தியை உண்டாக்கி தம்முடைய விலையேறப்பெற்ற பலியினாலே, தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே பாவ நிவர்த்தியை உண்டாக்கி, நல்ல கவனிங்க, நம்மை தேவனிடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க, தேவனுக்கு நேராய் திருப்புவதற்கு குமாரன் வெளிப்பட்ட. அப்ப தீர்க்கதரிசிகளுடைய ஒவ்வொரு அசைவிலையுமே நான் கிறிஸ்துவின் சாயலை பார்க்க வேண்டும். அவருடைய ஒவ்வொரு வார்த்தை என்ன செய்தது தெரியுமா? பாலான அருவருப்புகளை விட்டு ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்பு, பாலான பாவங்களை விட்டு, உன்னை மோசம் போக்கக்கூடிய அருவருப்பான பாவங்களை விட்டு நீ ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்பு, ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்பு என்று சொல்லி உயர்மட்டத்தில் உள்ள ராஜா முதல் கீழ்மட்டத்தில் உள்ள சாதாரண குடிகள் வரைக்கும் இப்படிப்பட்ட வார்த்தைகளையே அதிகமாய் கேட்டிருந்தார்கள். உண்மையா இல்லையா? அதனாலதான் நீங்க கிறிஸ்துவின் சாயலை இந்த இடத்துல நீங்க பார்க்க முடியும் பிரியமானவர்களே. ஏனென்றால் 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாய் நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார், அவர் மாம்சத்திலே கொலையுண்ட ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆக பிரியமானவர்களே, கிறிஸ்து நம்மை யாரிடத்தில் சேர்க்கும்படின்னு போட்டிருக்கு? ஆமா, தேவனிடத்தில் சேர்க்கும்படி அவர் மாம்சத்துல கொலை உண்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாடுபட்டார். ஒரே தடவை நல்ல கவனிங்க. அப்போ அப்படி ஒரே நோக்கம் என்ன? தேவனிடத்துல சேர்க்கணும். தீர்க்கதரிசிகளுடைய எல்லா தீர்க்கதரிசிகளுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? விசேஷித்த நோக்கம், செதறி கிடக்கிற ஜனங்களை, பாவத்தினால் கரைப்பட்டு தேவனற்ற அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட அருவருப்பான ஜனங்களை தேவனிடத்தில் சேர்க்க வேண்டும். அதற்காகத்தான் தேவன் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் கொடுத்து கொண்டே இருந்தார். சோரம் போன ஜனங்களை, தம்முடைய ஜனங்கள் தான், சோரம் போன ஜனங்களை அவரிடமாய் திருப்புவதற்கு தான் தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டே இருந்தார். தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களில் அவர் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். பிரியமானவர்களே, இதை நீங்க சரியா விளங்கி கொண்டீங்கன்னா தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களில் யாரை பார்த்திடலாம்? கிறிஸ்துவை பார்த்து விடலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்க எது மாத்திரம் லூக்கா 24வது அதிகாரம் 26, 27 மட்டும் இல்ல, 44வது வசனத்தையும் பாருங்கள். அவர்களை நோக்கி மற்ற சீசர்களையும் பார்த்து என்ன சொல்றாருன்னா, மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்து வந்த விசேஷங்கள் இவைகளையும் சொல்றார். ஒட்டுமொத்த வாழ்க்கையை முடிச்சு அவர் பரமேறதுக்கு முன்பாக அவர் என்ன சொல்றார் பாத்தீங்களா? வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார்.
ஒட்டுமொத்த காரியங்கள் எப்படி இருக்கு? மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்குங்கிறத காண்பித்து கொடுக்கிறார். தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களில் கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்கிறது பிரியமானவர்களே. அதை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்க பார்க்கிறீர்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டு விட்டார். அப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே வேதாகமத்திலே அப்போஸ்தல நடபடிகள் 26வது அதிகாரம் 22 மற்றும் 23 சொல்லுகிறார், ஆனாலும் நான் தேவ அனுக்கிரகம் பெற்று இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசையும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறு ஒன்றையும். புரியுதா? போ தீர்க்கதரிசிகளும் மோசையும் முன்னமே சொல்லியிருந்தபடியே என்ன சொன்னாங்க? கிறிஸ்து பாடுபட வேண்டும், மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராக வேண்டும், பிற்பாடு ஜனங்களுக்குள்ளே ஒளியை அவர் வீச வேண்டும். அவ்வளவுதான். குமாரனுடைய பாடுகள், அவர் மகிமை அடைவது, அவர் உயிர்த்தெழுதல், அதைத் தொடர்ந்து என்ன வெளிப்படுத்தப்படுகிறது? ஒளியை வெளிப்படுத்துகிறார். எவ்வளவு அருமையான பாக்கியம் பிரியமானவர்களே. அது எங்க இருந்து தான் பவுல் எடுத்துக்கிட்டாரா? தீர்க்கதரிசிகளும் மோசையும் முன்னமே சொல்லியிருந்தபடியே. அப்ப என்ன முன்னமே சொல்லியிருந்தார்கள்? இத சொல்றேனே அன்றி வேற ஒண்ணு என்ன செய்யறது இல்ல, சொல்றது இல்லையா? நான் இந்நாள் வரைக்கும் சொல்றார், நான் தேவ அனுக்கிரகம் பெற்று, நான் இந்நாள் வரைக்கும் அழகா சொல்றார். ஆனாலும் நான் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசையும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறு ஒன்றையும் சொல்லுகிறதில்லை. எவ்வளவு தெளிவை பெற்றிருந்தார்கள் பாருங்க. வேற எதையும் சொல்ல மாட்டேன், கிறிஸ்துவனுடைய பாடுகள். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவனுடைய பாடுகள்ல தான் உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த, அதாவது அனைத்து பாவங்களும், பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனாகிய ஆதாமும் சிதைக்கப்பட்டு கிடக்கிறார்கள், சிதைக்கப்பட்டு விட்டது. அவருடைய உயிர்த்தெழுதலிலே இனி பழைய மனுஷனுடைய வாழ்க்கை அல்ல, யார் பிழைத்திருக்கிறா? கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கு. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, மாம்சத்துக்கு இடம் கொடுத்து சோரம் போய் கொண்டிருக்கிற, மாம்சத்துக்கு இடம் கொடுத்து சோரம் போய் இருந்த நிலைமையிலே காணப்பட்டிருந்த கலாத்திய சபையை உணர்த்தி வைப்பதற்கு சிலுவை பற்றிய உபதேசத்தை வெளிப்படுத்தி காண்பித்தார். காண்பித்தது மட்டுமல்ல, தன்னுடைய சொந்த வாழ்க்கையின் அனுபவத்தையும் காண்பித்து கொடுத்தார். கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போ சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லும் போது கிறிஸ்துவோடு உள்ள மரணத்தின் சாயல், பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லும் போது கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் சாயல். அப்ப பழைய மனுஷன் கல்வாரி சிலுவையிலே மரித்து, இனி பழைய மனுஷன் என் வாழ்க்கையிலே இல்லை, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலை நான் பெற்றிருக்கிறேன். இனி இந்த சாயலிலே பழைய மனுஷனாகிய ஆதாம் வெளிப்பட முடியாது, கிறிஸ்துவே என்னில் வெளிப்பட்டு கொண்டே இருப்பா. எவ்வளவு ஒரு மேன்மையான சத்தியத்தை கலாத்திய சபைக்கு காண்பித்து கொடுக்கிறார் பாருங்க. இந்த இடத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும். அதற்காகத்தான் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களில் கிறிஸ்து என்கிற கருப்பொருளிலே தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலருடைய கடைசி பகுதியும் பாருங்களேன். நீங்க கிட்டத்தட்ட 28வது அதிகாரத்துக்கு வாங்கலேன். அங்கேயும் கூட அவர் ஒரு வாடகை வீட்டை பிடிச்சு அதுல கர்த்தருடைய அவரிடத்துல வர்றவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கார் தன்னுடைய கடைசி நாட்கள்ல கூட. அப்பவும் கூட எதை வச்சுதான் பேசுறாருன்னு பார்த்தா, நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்க. அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி, பாருங்க, காலையில இருந்து எப்ப சாப்பிட்டாங்கன்னு தெரியாது. என்கிட்ட கேட்காதீங்க காபி குடிச்சாங்களா குடிக்கலையான்னு கேட்காதீங்க. ஆனா அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான்.
அவன் சொன்னவர்களே சிலர் விசுவாசிச்சாங்க, சிலர் விசுவாசியாது இருந்தாங்க. அதை பத்தி கவலை இல்லை. ஆனா எதை பத்தி பேசுறாரு பாத்தீங்களா? ரொம்ப தெளிவா இருக்கு. அவனிடத்துல வந்தவங்க எல்லாருமே காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம நினைப்போம், என்ன காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே பிளேடு போடுறாரு, ஒரே அருவியா இருக்கு, ஒரே நியாயப்பிரமாணத்துல இயேசு இருக்கிறாரு, தீர்க்கதரிசன ஆகமங்கள்ல இயேசு இருக்கிறாரு, அப்படிதானே சொல்லிட்டு இருக்காரு. சங்கீதங்கள்ல இயேசு இருக்கிறாரு. பிற ஊழியக்காரங்களுக்கு வேற என்ன இருக்கு? பழைய உடன்படிக்கையிலே, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே கிறிஸ்து நிழலாட்டமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை காண்பித்து கொடுக்கணும். அதை பார்க்க வேண்டும். இக்காலத்தின் சபை கர்த்தருடைய வார்த்தைகளை சரியாய் அறிய வேண்டும். இல்லைன்னா நம்ம ஏமாந்துருவோம். நீ பழைய உடன்படிக்கையிலே அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்தது, இப்படி ஒரு ஆசீர்வாதம் சொல்லி உலக பிரகாரமான நன்மைகளுக்குள்ளதான் நம்மளுக்கு அதிகமா கொண்டு போறாங்க. அதுல பாருங்க பிரசங்கங்கள்ல, இது உனக்கு ஒரு வீடு வருது, உனக்கு கார் தருகிறது நான் பார்க்கிறேன், உனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வருகிறது. அப்ப ஊர் உலகத்துல இருக்கிற புறஜாதிகள் இருக்காங்களா, இயேசு அறியாதவங்க, அப்ப அவங்களுக்கு வீடு வாசல், காரு, நகநட்டு, கல்யாணம், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, இதெல்லாம் கொடுக்கறது யாரு? அப்போ ஊர் உலகத்துல இயேசுவை தேடாதவங்க, இயேசுவை பகைத்து தள்ளுறவங்களுக்கு யார் வேலை வாய்ப்பு கொடுக்கிறா? யோசிச்சு பாருங்க. இயேசுவையே பகைக்காங்க, வேண்டான் வெறுத்து தள்ளுறாங்க. அப்ப அவங்களுக்கு யார் கொடுக்கா? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க அப்படின்னா அப்போ மத்தேயு 4 தான் பார்க்க வேண்டியது இருக்கு. மத்தேயு 4, லூக்கா 4, நீர் என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு யார் சொன்னா? அந்த தெளிவை நீங்க பார்க்கணும். ஏன்னா இவைகள் எல்லாம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை நான் கொடுக்கிறேன். அப்ப புரியுது உங்களுக்கு? பிரியமானவர்களே, தீர்க்கதரிசன புஸ்தகம் அது இதுன்னு சொல்லி கீழே விழுந்து எந்திரிச்சு உருண்டு பிறண்டு துள்ளி குதிச்சு ஓன்னு கத்துகிற காரியங்கள் அல்ல. தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களில யாரை பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவ பார்க்கணும். அதுல விசேஷம் என்ன தெரியுமா? அவருடைய பாடுகள், அவருடைய உயிர்த்தல், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தல் சொல்லப்பட்டுக்கிட்டே வருது. அதுதானே தீர்க்கதரிசிகள் காமிச்சு கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலே நம்முடைய பழைய மனுஷன் மரித்து கிறிஸ்துதான் எனக்குள் பிழைத்திருக்கிறார்ங்கிற உயர்தரமான சத்தியத்தை நீங்களும் நானும் கட்டாயமாய் காண வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுதான் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள்ல தேவன் காலாகாலமாய் காண்பித்துக் கொண்டே வந்தார். இங்கே பவுல் பாருங்க, கடைசி காலம் வந்துட்டு அவருடைய முடிவு. அதான் அப்போஸ்தலர்கள் எழுதப்பட்டிருக்கு. உடனே நினைச்சிடாதீங்க அப்போஸ்தலர்கள் பிறகுதான் ரோமபுரி சபைக்கு எழுதுறாரு, கொரிந்திக்கு எழுதுறாரு நினைச்சிடாதீங்க. மற்றதெல்லாம் நிருபங்களுமே இதுக்குள்ளே வந்துட்டு அப்போஸ்தலர்கள் ஒட்டுமொத்தம் அவருடைய வாழ்க்கையை பத்தி சொல்லுது. உடனே இதுக்கு அப்புறம் தான் அது நினைச்சிடாதீங்க. அவருடைய 3 மிஷனரி பயணமும் இங்கதான் இருக்கு. பிரியமானவர்களே, அவர் கடைசி நாட்கள்ல கூட ஒரு வாடகைக்கு ஒரு வீட்டை பிடிச்சி வர்றவங்கள்ட்ட, அவர்கிட்ட வர்றவங்களுக்கு, வீட்டுக்கு வர்றவங்கள்ட்ட எதை பத்தி பேசுவாராம்? இயேசுவை பற்றி பேசுவார். எதுல எடுத்து பேசுவாராம்? ஆமா, மோசேயின் ஆகமங்கள்ல இருந்து எடுத்து எடுத்து பேசிக்கிட்டே இருப்பார். மோசேயின் ஆகமங்கள்ல இருந்து, தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள்ல இருந்து, சங்கீதங்கள்ல இருந்து எடுத்து எடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறது. இயேசுக்கு அடுத்தவைகளை திட்டமா போதிக்கிறார். அழகா போட்டிருக்கு, இயேசுக்கு அடுத்த விசேஷங்களை. எதுல இருந்தா? மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். இவ்வளவு ஒரு அருமையான ஊழியம் பாருங்க. ஏனென்றால் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களில் கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஏசாயாவிலிருந்து மல்கியா வரைக்கும் உள்ள தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களை கவனித்து பாருங்கள். ஆகமம் அப்படின்னு சொன்னா அது ஒரு புஸ்தகம். அது எந்த புஸ்தகம் பார்த்தா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்களை கவனித்து பாருங்கள். ஏசாயாவிலிருந்து மல்கியா வரைக்கும் கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார். விசேஷமா எப்படி தெரியுமா? விசேஷமா அவரை பற்றிய காரியங்கள் எல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. அவருடைய பிறப்பு, முதலாவது உள்ள பிறப்பு, அவர் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார், அவர் வந்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே அடைந்த ஆக்கினை எப்படிப்பட்டது, அவர் உங்களுடைய என்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாய் கல்வாரி சிலுவையில எப்படிப்பட்ட பாடுகளை சகித்தார், அதைத் தொடர்ந்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த காட்சி, அதைத் தொடர்ந்து அவர் நித்திய பிரதான ஆசாரியராய் தேவனுடைய வலது பரிசத்தில் வீட்டிலிருந்து உங்களுக்காக எனக்காக எக்காலத்திலும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். எபிரேயர் 7வது அதிகாரம் 25ஆம் வசனத்தின் அடிப்படையிலையும், 1 யோவான் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்தின் அடிப்படையிலையும், ரோமர் 8வது அதிகாரம் 34வது வசனத்தின் அடிப்படையிலையும் அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். எவ்வளவு மகத்துவமான சத்தியங்கள் பாருங்க. அது மாத்திரம் இல்ல,
அவர் இனி ராஜாதி ராஜாவாய் நியாயாதிபதியாய் இந்த பூமியில வெளிப்பட போகிறாருங்கிற அவருடைய இரண்டாம் வருகை குறித்த காரியங்கள், 1000 வருட அரசாட்சியை குறித்த விசேஷங்கள், புதிய எருசலேமை குறித்த அருமையான வெளிப்பாடு நிறைந்த சத்தியங்கள், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை குறித்த காரியங்கள், பயங்கரமா கடைசி காலத்தில் நடக்க போற யுத்தங்கள், பஞ்சங்கள், இன்னும் உலகத்தின் முடிவு வரைக்கும் நடக்க போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்த அருமையான வெளிப்பாடுகளை தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களில் நீங்களும் நானும் பார்க்க முடியும். அவைகள் எல்லாம் யாரை பற்றியது? ஆமா, கிறிஸ்துவை பற்றியது. அந்த வெளிச்சத்தை நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஏசாயா புஸ்தகத்தை பார்க்கும்போது அங்கே 7வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு என்ன பெயரிடுவார்கள்? இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. இம்மானுவேல் பாருங்க, அதுதான் நாம மத்திய 1வது அதிகாரம் 22, 23 நாம் பார்க்கும்போது அவர் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமா. பாருங்க, இந்த இம்மானுவேல் அப்படிங்கிற அந்த பெயரை அக்காலத்திலே தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவுக்கு தேவன் வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் அக்காலத்தில் இருந்த ராஜாக்களுக்கும் யூதா ஜனம் சொந்த தேசத்தாருக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். ஏசாயாவில் அதுல மட்டும் இல்லை, நேரம் போதாது. பவுல் மாதிரி என்ன செய்யணும்? அங்க காலையில இருந்து நைட்டு சாயங்காலம் வரைக்கும், உண்மையாவே சொல்றேன், நான் சும்மா சொல்லல, நான் ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்தா அதுல 1 மணி நேரம் செய்தி கொடுக்கலாம். இருப்பீங்களா? இப்போ அவங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும், ஏன்னா சாயங்காலத்துக்கு அப்புறம் இருட்டிரும். இக்காலத்துல மாதிரி அக்காலத்துல கரண்ட் வசதி கிடையாது. அவங்கவுங்க சமையல சாப்பிட்டுட்டு வீட்டுல படுத்து தூங்கிடுவாங்க, சீக்கிரம் படுத்து தூங்கிடுவாங்க. அப்ப நமக்கு நைட் ஆரம்பிச்சு காலையில தான் முடிக்கணும். அவ்வளவு விஸ்தாரமான செய்திகள் இருக்கு பிரியமானவர்களே. அது உங்க கரத்திலே விட்டுறேன். நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க தீர்க்கதரிசன ஆகமங்களை படிக்கும்போது கிறிஸ்துவின் சாயலை பாருங்க பிரியமானவர்களே. நம்முடைய பாவங்கள் எவ்வளவாய் சிதைக்கப்படுகிறது. என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் களைந்தெறிந்து புதிய சாயலை நமக்காக உடுத்துவதற்கு அவர் இம்மானுவேலா இந்த பூமியில வெளிப்பட்டாரே. அதை படிங்க பிரியமானவர்களே. ஏசாயா 5வது அதிகாரத்துலதான் ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ போட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஐயோ, இவங்களுக்கு ஐயோ, இவங்களுக்கு ஐயோன்னு சொல்லி. அப்ப ஜனம் எவ்வளவு பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. 6வது அதிகாரம் கடைசி பகுதியில பார்க்கும்போது, முதல் பகுதியில ஏசாயாவின் சுத்திகரிப்பை பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அவரை தேவன் அழைக்கிற அழைப்பை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்ணு இருந்தும் காண மாட்டேங்காங்களாம், காது இருந்தும் கேட்க மாட்டேங்காங்க, இருதயத்துல உணர மாட்டேங்காங்க, கொளுத்து போய் இருக்காங்க. இதற்கு நடுவுலதான் 7வது அதிகாரத்துல இம்மானுவேல்ங்கிற வார்த்தை வெளிப்படுத்துறவங்களுக்கு புரியுதா இப்போ? ஏன்னா ஒட்டுமொத்த பாவங்களையும் பரிகரிக்கும்படியாய் இம்மானுவேல் என்கிற அந்த ஒளியானவர் வெளிப்படுத்தப்படுகிறார். தேவகுமாரனானவர் வெளிப்படுத்தப்படுகிறார். அப்ப நான் அதை படிக்க வேண்டியது இருக்கு. நீங்க சும்மா வெறுமனையா படிச்சு ஓடக்கூடாது. ஏன் முதல்ல பாவங்கள் எல்லாம் காமிக்கிறாரு? ஏன் அதிகாரம் 2வது அதிகாரத்தை இம்மானுவேல் வெளிப்படுத்தப்படலைன்னா, முதல்ல ஜனங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எவ்வளவு தலை தோங்கி நிக்கி, அது எவ்வளவு மேலாய் நின்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல காமிச்சு கொடுத்துட்டு தான் இவைகள் எல்லாம் பரிகரிக்க இம்மானுவேல் என்கிற தேவகுமாரன் வெளிப்பட்டார்னு சொல்லி தெளிவாய் வெளிப்படுத்துகிறார். இங்க இருக்கிறவங்க இல்ல, ஆராய்ந்து பாருங்க. நீங்க இம்மானுவேல் என்கிற அந்த தேவகுமாரனை அறிந்தது உண்டா? உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு விட்டது. நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேங்கிற நிச்சயம் உண்டா? நிச்சயம் இருந்தாதான் ரட்சிப்பு. இல்லைன்னா கொடிய பாதாளத்திலே தத்தளிக்க வேண்டியதுதான். இந்த பூமியிலையும் தேவனற்ற வாழ்க்கையை வாழ்ந்து நாம் அவதிப்பட வேண்டியதுதான். பிரியமானவர்களே, ஆகவேதான் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலே கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை எல்லா பகுதியிலுமே பார்க்க முடிகிறது. பாவத்தின் அகோரம், பாவத்தின் தாண்டவம் சொல்லப்படுற பாவத்தின் அகோரம் பெருக்கெடுத்த வெள்ளத்தை போல அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிற தேவன் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். எவ்வளவு பாவங்கள் பாரு, இவ்வளவு பாவங்களை பரிகரிக்க இம்மானுவேலை அவர் வெளிப்படுகிறார். ஆகவேதான் பிரியமானவர்களே, இதே அதாவது ஏசாயா 7வது அதிகாரம் மட்டும் இல்ல, நீங்க 8வது அதிகாரத்துக்கு வரும்போதும் அங்கேயும் இம்மானுவேலே உமது செட்டைகளை விரியும் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம்
8வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், யூதாவுக்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். இம்மானுவேலே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இம்மானுவேலே என்று சொல்லப்படுகிறது. 9வது அதிகாரத்தை பாருங்க, நமக்கு சொல்லவே வேணும். 9வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசை தேசத்தில் குடியிருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இது எங்க எழுதப்பட்டிருக்கு, எங்க நிறைவேறுது? மத்தேயு 4வது அதிகாரம் 15ஆம் வசனத்துல நிறைவேறுகிறது. இதே ஏசாயா 9வது அதிகாரம் 6ஆம் வசனம் நமக்கு சொல்லவே வேண்டாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை குமாரனை குறித்த அருமையான வெளிச்சத்தை தேவன் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாவங்களை பார்த்தீங்கன்னா பாவங்களை காமிச்சு கொடுத்துட்டே இருப்பார். பல தேசத்தாருடைய பாவங்களையும் காமிச்சு கொடுப்பார். பாருங்க, முதல்ல யூதாவுடைய பாவங்களை காமிச்சு கொடுக்கிறாரு. அதுக்கு காமிச்சு கொடுத்து இம்மானுவேல் தான் அதை தீர்க்க முடியும்னு சொல்லி காமிச்சு கொடுத்துட்டு, அவர் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தாருங்கிற வெளிச்சத்தை காமிச்சு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பல தேசத்தாருடைய பாவங்கள், அக்கிரமங்கள், அவர்களுடைய மோசமான அருவருப்பான செய்கைகள்லாம் காண்பித்து கொடுக்கப்பட்டு, பிற்பாடு எங்க வர்றாரு தெரியுமா? நீங்க ஏசாயா 25வது அதிகாரத்துக்கு வரும்போது மற்ற தேசத்தாருடைய அக்கிரமங்கள் காண்பிக்கப்படுது. 25வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல நாம் பார்ப்போமேயானால், அவர் மரணத்தை ஜெயமாக, இது அப்படியே நடந்துச்சு. நீங்க 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 54ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அப்பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று இது நிறைவேறிட்டுன்னு சொன்னா, அதுல 2 விதமான அர்த்தம் உண்டு. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பங்கடைய இருக்கிற அவர் கர்த்தருடைய பரிசுத்தவான்களையும் இது குறிக்கும். எல்லாருடைய மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்கு முதற் பலனா யார் வெளிப்பட்டா? இயேசு கிறிஸ்து. அவர் மரணத்தை ஜெயமா விழுங்கலன்னா பரிசுத்தவான்களுக்கு மரணத்தை ஜெயமா நினைச்ச முடியாது, விழுங்குகிற ஸ்லாக்கியம் கிடையாது. அதுதான் குமாரனை குறித்து எழுதுகிறார். ஏசாயா 11வது அதிகாரத்துல ஈசாயின் வேற குறித்து எழுதுகிறார். அவனுடைய வேர்ல இருந்து அவன் அடிமரத்தில் ஒரு கிளை எழும்பி அது செழிக்கும் சொல்றாரு. கிறிஸ்துவை குறித்த அருமையான வெளிப்பாடுகள். ஏசாயா 11வது அதிகாரத்தை 1000 வருட அரசாட்சிக்கு அடையாளமாகவே சொல்லுவார்கள் வேத பண்டிதர்கள். அப்போ அந்த 1000 வருட அரசாட்சிக்கும் இந்த கிறிஸ்து தான் வந்து நிற்கிறார். இவ்விதமாய் பிரியமானவர்களே, நான் நேரம் இல்லாதனாலதான் துரிதமாய் போகிறேன். ஒவ்வொரு அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கங்களேன், உண்மையிலேயே சொல்றேன், அவ்வளவு இருக்கு, தாங்க முடியாது. அப்புறம் விடிய காலம் ஆயிரம் பெரு. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான சத்தியங்களை தேவன் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, எரேமியாவுக்கு வந்தீங்க, நம்ம ஏசாயா 53வது அதிகாரம் உங்களுக்கு தெரியும். ஆமா, எவ்வளவு பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து அங்கே அவருடைய ராஜ்யம் நிலைநிற்கிற ராஜ்யமாய் வெளிப்படுத்தப்பட போகிறது என்பதை புது உடன்படிக்கையின் சபையை குறித்த அருமையான சத்தியங்கள் காண்பிக்கப்படுகிறது. எரேமியாவின் புஸ்தகத்துக்கு வரும்போது, எரேமியாவின் புஸ்தகத்திலேயும் கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 23வது அதிகாரத்துக்கு வாருங்களேன். 23வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அங்கே 5, 6 ஆகிய வசனங்களை கவனிப்பீர்கள் என்றால், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன், அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதி நடப்பிப்பார். எரேமியா 23வது அதிகாரம் 5 மற்றும் 6. அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. யாரை குறித்து சொல்லப்பட்டது? இயேசு கிறிஸ்து. தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவே. ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது போல எரேமியாவுக்கு வெளிப்படுத்தப்படுது. அது மாத்திரம் இல்ல, எரேமியாவை அடிக்கப்படுற ஒரு ஆட்டுக்குட்டியை போல இழுத்துட்டு போவாங்க, கொண்டு போவாங்க. அதே போலதான் கிறிஸ்துவும், இயேசு கிறிஸ்துவும் எப்படி கொண்டு போகப்படுறார் தெரியுமா? அடிக்கப்படுற ஆட்டுக்குட்டியை போல அவரும் கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி இங்கே நாம் எரேமியா புஸ்தகத்திலே வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, அவர் அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை போலவே கொண்டு போறாங்க. மயிர்கத்திரைக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல இருந்தேன்னு சொல்லி அவர் சொல்றார் பாத்தீங்களா? அவ்விதமாகவே கிறிஸ்துவும் காணப்பட, கிறிஸ்துவுக்கு முன் நிழலாகவே இந்த மனிதன் இவ்விதமாய் நடத்தப்பட்டான் என்று நீங்களும் நானும் வேதத்திலே பார்க்க முடியும். அன்றைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. இவ்விதமாய் கிறிஸ்துவை குறித்த அருமையான வெளிச்சத்தை இந்த தாவீதின் சிங்காசனத்தை குறித்து, அது மாத்திரம் இல்ல, தாவீதின் சந்ததியிலிருந்து எழும்புகிற
கிறிஸ்துவை குறித்த அநேக தீர்க்கதரிசன வார்த்தைகள் அங்கே எரேமியா மூலமா அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூதா ஜனத்துக்கும் தெள்ள தெளிவாக காண்பிக்கப்பட்டிருந்தது. நீங்க எரேமியாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 19வது வசனத்தின் பின்பகுதியை கவனிப்பீர்கள் என்றால், எரேமியா 11:19 வசனத்தின் பின்பகுதியிலே பாருங்க, அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லிதான் கூட்டு போறாங்க. நான் முழுமையா நான் வாசிக்கிறேன். மரத்தை அதன் கனிகளோடும் கூட அழித்து போடுவோம் என்றும், அவன் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இராமலும் அவன் பேர் இனி நினைக்கப்படாமலும் போக அவனை சங்கரிப்ப. யாரை சங்கரிக்கணும்னு நினைச்சிருக்காங்க? இல்ல, எரேமியாவே. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா காண்பிக்க, அவனை கொல்லணும், பேரே இருக்க கூடாது, அவனை கொல்லணும், சங்கரிக்கணும்னு சொல்லி பாருங்க. சங்கரிப்பம் என்று எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்பதை அறியாதிருந்து நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியை போல இருந்தேன். அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற சாதுவான ஆட்டுக்குட்டியை போல இருந்தேன். இதே காட்சியை தான் ஏசாயா 53 அதிகாரத்திலே பார்க்கிறோம். அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி என்று சொல்லி வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். யோவான் ஸ்நானகனும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கும் போது யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29ஆம் வசனத்திலையும், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா மட்டுமல்ல, எசேக்கியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் போதும், எசேக்கியேல் நீங்க இது எரேமியாவுல கடைசி பகுதிக்கு வரும்போது எரேமியா 31வது அதிகாரம் வீட்டுல வேணா வாசித்து பாருங்க. எரேமியா 31வது அதிகாரம் 31ஆம் வசனத்துல இருந்து வாசித்து பாருங்க. அங்கே புது உடன்படிக்கையை குறித்து பேசுகிறார். நீங்க பார்க்கிற அதே வசனங்களை தான். அதாவது எரேமியா 31வது அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்க இருந்து கையில பிடிச்சீங்கன்னா இதே வசனங்களை தான் எபிரேயர் 8வது அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்களை நீங்க பார்க்க முடியும். அப்படியே இருக்கும். எரேமியா 31:31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணும். இப்ப நீங்க எபிரேயர் 8:8 வாசிங்க. அவர்களை நோக்கி இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும். பாத்தீங்களா, அங்க வருன்னு சொல்ற, அங்க வருகிறேன்னு சொல்ற. அதுக்கு அடுத்த வசனத்தை இங்கேயும் பார்க்கலாம், அங்கேயும் பார்க்கலாம். நீங்க ரெண்டு பக்கம் பாருங்க, ஒண்ணு போல வெளிச்சத்தை காண்பித்து கொடுக்கிறார். அப்போ எரேமியாவுக்கும் அக்காலத்துல யாரை குறித்து வெளிப்பாடு கிடைத்தது? இயேசு கிறிஸ்து குறித்து வெளிப்பாடு. பாருங்க பிரியமானவர்களே, எதுக்கு தெரியுமா திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு தெரியுமா? இவ்வளவு தீர்க்கதரிசன வாக்கியங்கள் சொல்லணுமா? ஒரே ஒருத்தருக்காக, ஒருத்தர் வந்து ஏதோ ஒண்ணு செய்யறதுக்காக இவ்வளவு தீர்க்கதரிசிகளை தேவன் பயன்படுத்தணுமா கேட்டா, பிரியமானவர்களே, சாட்சிகள், அவருக்கு சாட்சிகள் தேவை. ஒரு உண்மையை 2 பேர் சொல்றது எப்படி இருக்கும்? 20 பேர் சேர்ந்து சொன்ன எப்படி இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. எது ரொம்ப துல்லியமா தெரியும்? 2 பேர் சொன்னா கூட சில நேரம் அந்த உண்மை வந்து பொய்யா கூட மாத்திடுவாங்க. ஒரு 200 பேர் சேர்ந்து 200 பேர் நான் பார்த்தேயா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதுதான். அப்போ கிறிஸ்துவ எல்லா தீர்க்கதரிசிகளும் கண்டிருக்கிறார்கள். எப்படி கண்டிருக்காங்க பாத்தீங்களா? தேவன் அருமையான வெளிப்பாடுகளை கொடுத்தார். நாம் அறியாமல் இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. சும்மா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், சும்மா அந்த ஒரு வாக்குத்தத்தம் மாதிரி படிச்சுட்டு போயிருவாங்க. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, அப்புறம் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். சும்மா வாக்குத்தத்தத்துக்காக எடுத்து படிக்கிறோம்னா நம்ம குழப்பப்படுகிறோம்னு அர்த்தம். நான் உண்மையிலே சொல்றேன், நம்ம வஞ்சிக்கப்படுகிறோம்னு கூட நான் தைரியமா சொல்லுவேன். சும்மா அங்க இருந்து உருவுறது இங்க இருந்து உருவெல்லாம் உருவாதீங்க. அந்த பகுதியில எல்லாவற்றிலுமே கிறிஸ்து என்கிற ஜீவன் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால சும்மா அங்க ஒரு வாக்குத்தத்தம் இங்க ஒரு வாக்குத்தத்தம் நினைக்காங்க. அந்த வாக்குத்தத்தத்துக்கு பின்னால கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக இரத்த சிந்தி ஜீவனை கொடுத்தது வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்து நமக்காக வரப்போகிற சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை இன்னைக்கு ஊழியக்காரங்க காண்பித்து கொடுக்காம சும்மா உன்னை வாழாக்காமல் தலையாக்குவன் தீர்க்கதரிசன ஏதாவது ஆகமங்களை எடுத்து பேசுறது. உன்னை வாழாக்காமல் தலையாக்குவான்னு சொல்லி மோசையின் ஆகமத்தை எடுத்து பேசுறது. நீ பயப்படாது, உன்னை மீட்டுக்கொண்டு உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கேன்னு சொல்லி எரேமியா புஸ்தகத்திலிருந்து ஏதாவது ஒன்று எடுத்து காமிச்சிருது. என்ன காக்கும்படிக்கு? அவர் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் பரிகரித்தபடியினாலே நம்முடைய அனைத்து பாவங்களும் நம்மை பாதாளத்துக்கு தள்ளுவதற்கு ஏதுவா இருந்தது. அப்படி கொடிய பாவங்களை அவர் கல்வாரி சிலுவையிலே நிவர்த்தி செய்திருக்கிறார் என்பதின் அடிப்படையில தான் நான் உன்னை காக்கும்படிக்கு உன்னுடனே இருக்கிறேன். அந்த வெளிச்சத்தை அறியணுமே.
ஏட்டு சுரைக்காய் கறிக்கு வரைஞ்சு போட்டுருவோம். பெரிய பெரிய காய்கறி தக்காளி எல்லாம் பெருசு பெருசா வரைஞ்சு கொத்து கொத்தா வரைஞ்சு போட்டுருவோம். சமைச்சு பாருங்க பார்ப்போம். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது. அல்ல, சும்மா நம்ம பொருள் இல்லாமல் எடுக்கக்கூடாது, பொருள் இல்லாமல் நடக்கவே கூடாது. சாத்தானும் இயேசுவிடத்துல வசனம் பேசுறான், நீங்க இருந்து தாழ குதியும். அப்பொழுது தூதர்கள் நினைச்சுவாங்க, அவங்க தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள், நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு. ஆமா, அது வசனமா இல்லையா? உருவ வேலை வைக்க கூடாது. அங்க இருந்து உருவனை, இங்க இருந்து உருவனை. அப்ப அவன் வசனத்தை மாத்தியா சொன்னா, தப்பாவ சொன்னா? கரெக்டா தான் சொன்னான். அப்ப நம்மளும் என்னது, அவன் ஊழியக்காரன் கரெக்டா வசனத்தை கரெக்டா தானே சொல்றாங்க. அந்த வசனத்துக்கு பின்னால யாரை குறித்து எழுதப்பட்டிருக்குன்னு கவனிக்கிறீங்களா? உங்களுடைய என்னுடைய பாவங்கள் நாசமாகி கிடக்கு. உங்களை என்னையும் பாழாக்கக்கூடிய இந்த சரீர பிரகாரமான மனுஷன் இருக்கானே, பாவம் செய், கோபத்துக்கு கோபப்படு, இயேசு உன் கணவன் உன்னை திட்டாரா, பதிலுக்கு பதில் பேசு, விடாத, நீயும் மனுஷி தானே அப்படின்னு சொல்லி ஏத்தி ஏத்தி விடுறான்ல. இந்த பழைய மனுஷனை துண்டி துண்டி விடுறான் பாத்தீங்களா? அந்த பழைய மனுஷன் எங்க ஜீரோ ஆயிட்டான்? சிலுவையில ஜீரோ. நேரம் கிடைக்கி நீ போட்டு ஏன் பைபிள் வாசிக்க ஜோம் பண்ற? நீ உட்காந்து நல்ல நாடகம் பாரு, சினிமா பாரு, செல்போன்ல நல்லா மணிக்கணக்கு உட்காந்து பாருன்னு சொல்லி நம்மளை தூண்டுறது இப்ப யாரு தூண்டி விடுறா? தூண்டி விடுறான். நம்முடைய அதுக்கு பழைய மனுஷனை தான் பிடிப்பான், சரீர பிரகாரம் மனுஷன். அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம். அப்ப அப்படிப்பட்ட சுயம் நிறைந்த வாழ்க்கைக்கு, சுய இஷ்டத்துக்கு பயணிக்கிற அப்படிப்பட்ட அருவருப்பான வாழ்க்கைக்கு நீங்களும் நானும் மரித்து விட்டோம். அதுதான் கிறிஸ்துவின் மரணத்தில் வெளிப்படுத்தப்படுகிற அருமையான சத்தியங்கள். பிரியமானவர்களே, சும்மா சிலுவை பற்றி உபதேசம் சொன்னோன்னே அவருடைய கால்கள், அவருடைய கைகள், ஏதோ ஆத்துமனேசன் அங்க மகத்துவம் சொல்லிட்டு அவருடைய கை, அவருடைய கால், அவருடைய பாதம், அவருடைய விரல்கள், அவருடைய தோல், அவருடைய கண், அவருடைய கன்னங்கள், அவருடைய கழுத்து, இப்படி சொல்லி ஒவ்வொரு அவயத்தையும் சும்மா படிச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாது. அவை எல்லாவற்றிலையும் நம்முடைய பழைய வாழ்க்கை சிதைக்கப்படுகிறது. அந்த சத்தியங்களை தான் ஆண்டவர் காலாகாலமா தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களிலே வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். பிரியமானவர்களே, எசேக்கியேல் எடுத்துக்கொண்டா, எசேக்கியேல் 34வது அதிகாரத்துல தாவீது என்னும் என் மேய்ப்பனை நான் கொண்டு வருவேன் சொல்லி கிறிஸ்துவை அங்கே தாவீது என்கிற பெயர்ல வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். எசேக்கியேல் நாட்கள்ல எங்க தாவீது இருந்தாரு? தாவீது என்னைக்கும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு போயாச்சு. அப்ப எசேக்கியேல் வாழ்ந்த நாட்கள் பாபிலோனின் சிறைப்பிடிப்பின் காலம் அது. அப்பன்னு சொல்றாரு, தாவீதை நான் கொண்டு வருவேன்னு சொல்றாரு, அவர்ல வச்சு நான் ஜனங்களை மேய்ப்பேன்னு சொல்றாரு. அந்த தாவீது யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் பரம தாவீதாக அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். எவ்வளவு அருமையான சத்தியங்கள் பிரியமானவர்களே. அதை தொடர்ந்து தானியேல் மேசியா சங்கரிக்கப்படுவார்னு சொல்றாரா இல்லையா? தானியேல்ல வாசித்து பாருங்க. தானியேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது அதிகாரத்துல வாசித்து பாருங்க, 11வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அவர் சங்கரிக்கப்படுகிற காட்சி, அவர் மீண்டும் வந்து ஆளுகை செய்யக்கூடிய காட்சி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓசியால கவனிப்பீர்கள் என்றால், பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிற கருத்தை குறித்து வெளிப்படுத்துகிறார். ஓசியா புஸ்தகத்தில் முழுவதும் நீங்க வாசித்து பாருங்க. ஓசியாவிலே சோரம் போன ஒரு மனைவின்னு சொல்லப்பட்டிருக்கு, ஸ்திரீயானவள். அந்த ஸ்திரீய இவர் எவ்வளவு நேசித்து பாவங்கள் எல்லாம் மன்னித்து எப்படி திரும்ப சேர்த்துக் கொள்ளுகிறாருங்கிற கிறிஸ்துவின் அன்பை அங்கு வெளிப்படுத்துகிற அருமையான காட்சி அங்கே ஓசியா புஸ்தகத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. யோவேலை எடுத்துக்கொண்டால், யோவேல் புஸ்தகத்திலே வெட்டுக்கிளிகள் பச்சித்து போன வருஷங்கள் திரும்ப கொடுக்கிறதற்கு தேவன் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார், ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். அது எதை காண்பிக்கிறது? ஆதாமின் பாவங்களும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் வந்த ஜனங்கள் எல்லாருமே பாவத்தினாலே நன்மையை இழந்து போனார்கள். வெட்டுக்கிளி எப்படி நன்மைகளை அரித்து கொண்டு போனதோ, அதே போல ஆதாமுடைய பாவங்களின் நிமித்தமாய் உங்களுடைய என்னுடைய சந்ததி எல்லாம் கெட்டு போய் நன்மையற்றதாய் கிடக்கிறது. இப்படிப்பட்ட அவல நிலையில கிடக்கிற இந்த சந்ததியை உயிர்ப்பிப்பதற்கு தேவன் கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அதைத்தான் யோவேல் தீர்க்கதரிசி மூலமா வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார். படிச்சு பாருங்க, பிரம்மாண்டம். யோனாவை அனுப்புகிற நினைவுபடுறதுக்கு, மனம் திரும்புவதற்காக. அந்த யோனா எதற்கு சாட்சியாய் ஏற்படுத்தப்பட்டான்னு தெரியுமா? 3 நாள் அவன் மீனின் வயிற்றில் இருந்தானா. வேதத்துல வாசிச்சு பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கும் போது, யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகல் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். அடுத்த வசனத்துல சொல்றார், யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவு பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். புரியுதா? அப்போ 3 நாள் இருந்ததுக்கு அப்புறம் வெளியே வரும்போது உயிர்த்தெழுதலின் சாயம், அதுலதான் மனம் திரும்புதல் வெளிப்படுத்தப்படுகிறது. யோனா மீன் வயிற்றிலிருந்து வெளியே வர்றது
எந்த சாயலை குறிக்கி? மனம் திரும்ப சாயல். அது எதை குறிக்கி? 3 நாள் இருந்தது மரணம், வெளியே வந்தது உயிர் தெழுதல். அப்ப கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தாரு. அப்ப 3ஆம் நாளிலே யோனா கரையிலே கக்கப்பட்டானே, அதை தொடர்ந்து ஆண்டு மனம் திரும்புதலை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஒருத்தர் 2 பேருக்கு இல்ல, ஒட்டுமொத்த நகரமே மனம் திரும்புகிறது. 120,000 பேருக்கும் மேற்பட்ட ஜனங்கள் மனம் திரும்புதலை அனுபவித்தார்கள். உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாம் விளங்கி கொண்டு அதற்கு நீங்க இசைந்து வருகிறதற்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்க உண்மையிலே காலையில் வரைக்கும் இருந்துருவீங்கன்னு தான் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, எவ்வளவு மகா மேன்மையான சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படுது பாத்தீங்களா? அப்ப குமாரன் மூலமாகத்தான், குமாரனுடைய சாயலிலே இந்த யோனா போகும்போதுதான், குமாரனுடைய மரணம் மற்றும் அடக்கம் உயிர்த்தெழுதலின் சாயலிலே, சாயலுக்கு ஒப்பாக அல்லது அந்த சாயலுக்கு முன்னிழலாக யோனா நினிவேக்குள் பிரவேசிக்கும் போதுதான் நினிவேயே தேவனிடத்துக்கு திரும்பிட்டு, அப்ப கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி, அங்கே யோனாவும் நினிவே பட்டணத்தாரை தேவனிடத்தில் சேர்க்கும்படி மீனின் வயிற்றுக்குள் இருந்தது போல, அங்கே வேதம் சொல்லுது 1 பேதுரு 3:18 கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாய் நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். எவ்வளவு மகத்துவமான சத்தியங்கள் காண்பிக்கப்படுகிறது. யோனா மட்டுமா? ஆகாயிட்ட முந்தி நாளையத்தின் மகிமை பிந்தி நாளையத்தின் மகிமை குறித்து பேசுகிறார். செப்பனியாவிடத்துல அங்கே எல்லாத்தையும் காமிக்க நேரம் நான் துரிதமா போறேன். அங்கே கர்த்தருடைய நாள் எவ்வளவு பயங்கரமானது அப்படிங்கறத குறித்து பேசுகிறார். சகரியாவில வாஸ்து பாத்தீங்கன்னா, அந்த செருபாபேல் கொண்டு வருகிற தலைக்கல்லிலே கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. உண்மையா இல்லையா? அவர்தான் கார்னர் ஸ்டோன், அவர்தான் தலைக்கல். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், அவன் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். தலைக்கல்லை குறித்திருக்கு. சகரி 6வது அதிகாரம் 9வது அதிகாரம் இதெல்லாம் படிச்சு பாருங்க. கிளை எண்ணப்படுகிறவர் வருவார்னு சொல்றாரு. தலைக்கல்லை குறித்த வெளிப்பாடு வருகிறது. கிரீடம் சூட்டப்பட்ட பிரதான ஆசாரியனை யோசுவா பார்க்கும்போது அங்கு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் வெளிப்படுத்தப்படுகிற முன்னிழல் அங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் நாம் அறிய வேண்டும். பிரியமானவர்களே, மல்கியாவிலே நீதியின் சூரியனாய் அவர் வெளிப்படுத்தப்படுகிறார். ஜனங்களுடைய பாவங்களை பரிகரிக்கிற ஆட்டுக்குட்டியானவராய் வெளிப்படுத்தப்படுகிறார். இப்படி தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் மீகாவிலே வாஸ்து பாருங்க. மீகாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, எப்பிராத்த எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியதாய் எண்ணப்பட்டாலும் இஸ்ரவேலை ஆளுகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்துக்கு வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. எப்போ என்னெல்லாம் வெளிச்சம் பாருங்க. அதை தொடர்ந்து 6ஆம் வசனத்துக்கு வந்தா, இவரே நம்முடைய சமாதான காரணர் போட்டிருக்கா போடலையா? 5வது அதிகாரம் 6ஆம் வசனமா? எத்தனை வசனம்? மீகா 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை போட்டிருக்கு. இவரே நம்முடைய சமாதானக்காரர். இந்த இவரே நம்முடைய சமாதானக்காரங்கிற அந்த வெளிப்பாடு எபேசியர் 2வது அதிகாரத்திலே 15, 16 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது இவரே நம்முடைய சமாதான காரணராகி பாருங்க. அப்போ இவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாகி. அப்போ மீகாவுக்கு கிடைச்ச வெளிப்பாடு பவுலுக்கு கிடைக்கும். பவுல் இங்க சொல்ற இவர் இந்த இவரே நம்முடைய சமாதான காரணம் சொல்றாரு. அப்ப மீகா அன்னைக்கே கிறிஸ்துவ பத்தி சொல்லிட்டாரா இல்லையா? சொல்லிவிட்டா. மீகா 4வது அதிகாரம் துவக்கத்துல பார்க்கும்போது கர்த்தருடைய பர்வதம் கொடுமுடியில ஸ்தாபிக்கப்படும். இதெல்லாம் அப்படி 1000 வருட அரசாட்சியினுடைய நிகழ்வுகளை குறிக்கி. இவ்விதமாய் பிரியமானவர்களே, தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களினால் கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருந்தார். ஆமோஸ் எடுத்துக்கொண்டால் ஜனங்களுடைய பாவத்தை கண்டித்துணர்த்தி பாவ நிவிர்த்தியை உண்டாக்கி அவர்கள் எப்படியாவது தேவனமா திருப்பப்பட வேண்டும் என்கிறத வலியுறுத்தி கொண்டே இருந்தார். ஆகவேதான் அவருடைய புஸ்தகத்துடைய கடைசி பகுதியிலே அங்கே ஆமோஸ் 9வது அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது, அந்நாளிலே நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுப்பித்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி அது பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை மறுபடியும் ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பிப்பேன்னு சொல்றாரு அந்த ஆமோஸ் 9:12. அதே வாக்கியத்தை தான் அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. நீங்க ஆமோஸ்ல பார்க்கிற அதே தீர்க்கதரிசனனுடைய நிறைவேறுதல் கிறிஸ்துவிலேதான் காணப்படுகிறது என்கிறதை யாக்கோபு என்கிற மனுஷன் அறிந்து அதை அங்க கூடியிருந்த ஜனங்களுக்கு விவரித்து கொண்டிருந்தார்.
உண்மையா இல்லையா? அப்படியே போட்டிருக்கு. அப்போஸ்தலர் 15:17. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப போதும். அப்ப விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பிப்பேன்கிற தீர்க்க தரிசனம் ஆமோஸ் மூலமா வெளிப்படுத்தப்பட்டது. யாருக்காக? யாரை பற்றிய வெளிப்பாடாக காண்பிக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து. ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா பிரியமானவர்களே? ஒரு தீர்க்கதரிசி, 2 தீர்க்கதரிசி அல்ல, தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10:43 வாசிக்கிறோம். இத சொன்ன உடனே தான் நீங்க ரொம்ப அருமையா இருக்கும். அவங்க மேல பரிசுத்தவான் அப்படி இறங்குவார். நீங்க தாராளமா பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 43ஆம் வசனத்துல இத சொன்ன உடனே தான் பாருங்க, அங்க அழகா போட்டிருக்கு. கிறிஸ்துவ குறித்து அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கிறிஸ்துவ குறித்து அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அறிவிச்சுட்டே இருந்து கடைசி இவைகள் எல்லாம் எல்லா தீர்க்கதரிசியும் சொல்றாங்கன்னு சொன்ன உடனே அடுத்த வசனத்துல வேற எதுவும் கிடையாது. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்க வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேல யார் இறங்கிட்டா? நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் எதுக்குதான் காத்துக்கிட்டு இருக்காரு தெரியுமா? இந்த வெளிப்பாடு இந்த ஜனத்துக்கு வரணுங்கிறது தான் காத்துக்கிட்டு இருக்கிறார். உங்களுக்கு புரியுதா? அழகா சொல்லப்பட்டிருக்கு. நான் வசனத்தை வசனமா உங்களோட பகிர்ந்து கொள்றேன். அங்க கொர்நேலியு வீட்டுல கூடியிருக்கிற ஜனம் புறஜாதி ஜனம்தான். அந்த ஜனத்துக்கு இப்ப யாரை குறித்த சத்தியம் தேவை? இயேசு கிறிஸ்து குறித்த சத்தியம் தேவை. எங்க இருந்து எடுத்து காமிக்கணும்? அப்ப பேசும்போது புதிய ஏற்பாடே கிடையாது, அப்படித்தானே? கொர்நேலியு வீட்டுல பேசும்போது புதிய ஏற்பாடே கிடையாது, அதுக்கப்புறம் தான் வந்திருக்கு. அப்போ ஆகமங்கள் இருந்து எடுத்து காமிக்கணும். அப்போ என்ன காமிச்சு கொடுக்காங்க? அவர் விசுவாசிக்கிற எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் சொன்ன உடனே இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கும் போது அவங்கள ஆவியானவர் இறங்கிட்டார். என்ன அர்த்தம்னா பிரியமானவர்களே, இந்த வெளிப்பாடு தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறவர், தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலே எல்லா தீர்க்கதரிசிகளாலும் காண்பித்து கொடுக்கப்பட்டவர், ஜனங்களுக்குள் அறியப்பட்ட உடனே ஆவியானவர் எல்லார் மேலையும் இறங்கி அவர்களோடு இருக்கும்படி விரும்பிவிட்டார். அவர்களோடு இருக்கும்படி விரும்பிவிட்டார். பொதுவா இங்க ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கீங்களா, வெட்டாந்தரையா இருக்குன்னா ஒரு பறவை வந்து இறங்குமா? இறங்காது. பொறிகடலையோ ஏதோ நல்ல ஆகாரம், அதுக்கு பிரியமான ஒரு ஆகாரம் தான், அது என்ன செஞ்சிடும்? அப்படியே இறங்கிடும். இறங்கி இங்கேயே இருந்துரும். அப்படியே நல்லா கொத்தி வச்சு சாப்பிட்டு இதுலயே சந்தோஷமா இருக்கும். ஆவியானவரும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. எப்பண்டா வரணும் இவங்க மேல அப்படின்னு பார்க்கும்போது இந்த வெளிப்பாடு தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களில் கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்கிற சத்தியத்தை குறித்த வெளிச்சம் எந்த ஜனங்களுக்குள் கடந்து வருகிறதோ அங்கே ஆவியானவரும் கடந்து வந்துருவார். சும்மா நீங்க கத்துறதுனால கிடையாது. கத்தி அவரை வர வைக்க முடியுமா? வாரும் வாரும் சொல்லி ஒரே கத்தி கூப்பிடுறாங்க. அப்புறம் வந்த மாதிரி அவங்க ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க துள்ளிக்கிட்டு. ஆனா அவர் வந்து இங்க யாரும் துள்ளல, கை தட்டல, ஒண்ணும் இல்ல. கை தட்டினாங்களா? யாராவது கை தட்டினாங்களா? வேகமா ஜோரா கை தட்டினாங்களா? இல்ல. துள்ளுனாங்களா? இங்க போட்டிருக்கா? ஆடினாங்களா? ஒண்ணும் கிடையாது. பரவசத்துல ஏதாவது ரொம்ப துள்ளிட்டாங்களா? ஒண்ணுமே போடல. அவர்கள் பேசினாங்க, அவ்வளவுதான். கர்த்தரை புகழ்ந்தாங்க. அழகா இருக்கு. இருக்கிறது அப்படியே விசுவாசிங்க. அப்போ ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகிற வாழ்க்கை எங்க இருக்குன்னு கேட்டா, கிறிஸ்துவை குறித்த ரகசியங்களை தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலே அறிந்து கொள்ளுகிற இடத்துலதான் ஆவியானவரே வந்து அந்த இடத்தை என்ன செய்யறான்னு ஆட்கொள்ளுகிறார். நீங்களும் அந்த இடத்துக்கு வருவோமா? இன்னைக்கு நம்ம அர்ப்பணிக்க போகிறோம் பிரியமானவர்களே. தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களில் கிறிஸ்து எவ்வளவு அதிகமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவ வாழ்க்கையையும் களைந்து போட்டு இனி நாம் ஆதாமில் அல்ல, அல்லது நம்மில் ஆதாம் அல்ல, கிறிஸ்து தான் பிழைத்திருக்கிறார் என்பதை விளங்க செய்வதற்காக நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே கிறிஸ்து கோபப்படுவாரா? கெட்ட வார்த்தை போடுவாரா? சினிமா நாடகம் சத்தமா சொல்லுங்க, பார்க்க மாட்டார். அப்போ பூமியில இருக்கிற அருவருப்பான இச்சைகள் ஏதாவது செய்வாரா? செய்ய மாட்டார். யாரு செய்வான்னா ஆதாம் செய்வான். அவன் தான் எல்லா அவன் தான் அவனத்தை குறித்தான் பாவ மனுஷன், பழைய மனுஷன், ஜென்ம சுபாவத்துக்குரிய மனுஷன், மாம்சத்துக்குரியவன் அப்படின்னு சொல்லி பல விதங்களிலே புறம்பான மனுஷன் என்று சொல்லி அவனை குறித்து பல விதங்களிலே அவனை வர்ணித்து வேதம் காண்பிக்கிறது. அப்ப அவனுக்குள்ளதான் அனைத்து விதமான பாவங்கள் இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ளே பரிசுத்தத்திற்கான அத்தனை பரிபூர்ணம் எல்லாம் கிறிஸ்துவிலே வாசமாய் இருக்கிறது. அப்ப ஆதாமின் சாயல் நம்மிலிருந்து அகற்றப்பட்டு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய் அவருடைய அடக்கத்தின் மூலமாய் ஆதாமின் சாயல் அகற்றப்பட்டு எந்த சாயல் நமக்கு கொடுக்கப்படுகிறது? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் சாயல் அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமா கிடைக்கிறது. அப்ப எந்த சாயல நீங்களும் பிழைச்சிருக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் சாயல்.
அப்ப நம்முடைய பழைய சாயலாகிய ஆதாமின் சாயல் அகற்றப்பட்டு கிறிஸ்துவின் சாயல் நம்மிலே தரிப்பிக்கப்பட வேண்டும் என்கிற வெளியேறப்பட்ட சத்தியங்களை ஆதி காலத்திலிருந்து யார் தங்களுடைய ஆகமங்களில் தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறா? தீர்க்கதரிசிகள். எவ்வளவு பிரம்மாண்டம்! இந்த சத்தியங்களுக்கு நம்மை அர்ப்பணம் செய்வோமா? இந்த தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களுக்கு செவி கொடுக்க நம்மை ஒப்பு கொடுப்போமா? அதனாலதான் பிரியமானவர்களே, கடைசி ஒண்ணு சொல்றேன். லாசர் ஐசுவரனை பற்றிய விஷயத்துல கூட அங்கே இவன் என்ன சொல்றான் தெரியுமா? லாசருவை அனுப்பும் என்று கேட்கிறான். அப்ப அவர் சொல்றாரு, ஆமா, அங்க யாரு இருக்கா? மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு செவி கொடுக்கட்டும். அவர்களுக்கு செவி கொடுக்காதவன் மரித்துல இருந்து வந்தா என்ன செய்ய மாட்டான், நம்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ அவர்கள் மனம் திரும்பணும்னு அவன் சொல்றான். அப்படித்தானே சொல்றான்? அவங்க லாசரு போனா அப்பொழுது அவர்கள் மனம் திரும்புவார்களே அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ அவர்கள் மனம் திரும்புறதுக்கு பூமியில யாரை வச்சிருக்கிறாரு? அப்ப மோசையும் தீர்க்கதரிசி. அப்ப மோசை எங்க இருக்கிறாரு? திருச்செந்தூர்ல இருக்கிறாரா? அங்க மணப்பாடுல இருக்காரு. மோசை எங்க இருக்காரு? மோசை இங்க நீங்க பாருங்க. தீர்க்கதரிசிகளும் மோசையும் முன்னமே சொல்லியிருந்தபடியே, நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன், மோசைங்கிறது நியாயப்பிரமாணத்தை குறிக்கி. நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டன என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்போ மோசே நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம், தீர்க்கதரிசிகள் எதுக்கு அடையாளம்? தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களுக்கு அடையாளம். அப்ப நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன ஆகமங்களும் சேர்ந்ததுதான் என்னது? பழைய ஏற்பாடு. இந்த ரெண்டு சேர்ந்ததுதான் பழைய ஏற்பாடு. அப்ப இந்த ரெண்டிலுமே யார் தான் அறிவிக்கப்பட்டுக்கிட்டே வர்றா? இயேசு கிறிஸ்து. அப்போ ஆபிரகாம் அங்க ஐசிரோனுக்கு சொன்ன செய்தியில யாரதான் கவனிக்கும்படி சொல்றாரு? மோசே என்கிற அந்த நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகள் என்கிற தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் பூமியில குடியிருக்கிறவங்க யாரை பார்க்கணும்னு சொல்லி கொடுக்கிறாரு? கிறிஸ்துவ பார்க்கணும்னு சொல்லி கொடுக்காரு. அப்படின்னா அவங்க மனம் திரும்பிடுவாங்க, கேட்டுக்கும் தப்பிடுவாங்க. பாதாளத்துக்கு என்ன செஞ்சிடலாம்? தப்பிடலாம். நீ வேதனை உள்ள நீ இருக்க இடத்துக்கு அவங்க நினைச்ச மாட்டாங்க, போக மாட்டாங்க. எதை கவனிச்சுட்டா? கரெக்டா சொல்லிட்டீங்க. மோசே என்கிற அந்த நியாயப்பிரமாணத்திலையும் அங்கே தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன ஆகமங்களிலையும் யார கவனிச்சுட்டா? இயேசு கிறிஸ்து நீங்களும் பார்த்துட்டா மரணத்துக்கு தப்புவோமா மாட்டோமா? கொடிய பாதாளத்துக்கும் தப்பு வைக்கப்படுவோம். இருக்கிற இடத்துல கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளை ஒரு விசை சிந்தித்து பார்த்தவர்களாய், தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களில் கிறிஸ்து, இதை உணர்ந்து பார்த்தவர்களாய், ஆண்டவரே என்னுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்துகிறதையும் ரத்தம் சிந்தின காட்சியை ஆதி நாட்களிலிருந்து நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீரே. என்னுடைய பழைய வாழ்க்கை, என்னுடைய பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனாகிய ஆதாம் கல்வாரி சிலுவையிலே மாண்டு தேவகுமாரனாகிய கிறிஸ்துவின் சாயல், உயிர்த்தெழுதலின் சாயலாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த வெளியேறப்பட்ட சத்தியங்களை எல்லாம் தீர்க்கதரிசிகளுக்கு நீர் ஆதியிலேயே வெளிப்படுத்தி அதை காலாகாலமாய் அறிவித்துக் கொண்டு வந்தீரே. நான் அவைகளை பார்க்க தவறிவிடக் கூடாதப்பா. இந்த நாளிலே எனக்கு காண்பித்து கொடுத்தீரே. என் வாழ்க்கையை குறித்து எவ்வளவு அக்கறை, நான் கெட்டு போக கூடாது என்பதற்கு நீர் தீர்க்கதரிசிகளுடைய வாயில் எல்லாம் ஜீவனை வெளிப்படுத்தி கொண்டே இருந்திருக்கிறீரே. என் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர் என்று நாம் எல்லாரும் தேவனுடைய அன்பை நினைத்து நம்மை அர்ப்பணம் செய்வோமா? பிரியமானவர்களே, இனியும் நாம் பாவத்தின் பிடியில் இருக்கலாகாது. கெட்ட வார்த்தைகள், பொய், பொறாமை, பெருமை, விபச்சாரம், வேசித்தனம், களவு, பலவிதமான காமம், இச்சைகள், மனசும் மாம்சம் விரும்பின காரியங்களை செய்கிற துணிகரம், இவைகளில் ஒன்றாகிலும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாகாது. இதைத்தான் இவைகள் எல்லாம் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்படுகிறது, கிறிஸ்துவின் சிலுவையிலே பரிகரிக்கப்படுகிறது என்கிற அருமையான வாக்கியங்களைத்தான் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அறிவித்துக் கொண்டே இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அருவருப்பான வாழ்க்கை, அருவருப்பான சாயல் அகற்றப்பட்டு கிறிஸ்துவின் தெய்வீக சாயல் நமக்கு தரிப்பிக்கப்பட்டு படுகிறது என்கிறதை, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுந்தாரு, அதிலே தெள்ள தெளிவாக காண்பிக்கப்படுகிறது என்பதை தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கியங்களிலும் தேவன் திடசாட்சியாய் காண்பித்துக் கொடுக்கிறார். பரலோகத்தின் தேவனே, இந்த மாபெரும் சத்திய வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து
ஆண்டவரே, தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களில் நாங்கள் உம்மை சரியாய் கண்டடைந்து எங்களுடைய பாவ வாழ்க்கை அகற்றப்படுகிறதை சரியாய் கிறிஸ்துவின் மரணத்திலே பார்த்தறிந்து கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே இனி எங்களில் பழைய வாழ்க்கை அல்ல, பழைய அந்த பாவத்தின் ஆசாபாசங்கள் அல்ல, கிறிஸ்துவே எங்களில் பிழைத்திருக்கிறார். எங்கள் பேச்சு, எங்கள் பார்வை, எங்கள் மூச்சு, எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடு எல்லாவற்றிலையும் கிறிஸ்துவே எங்களில் பிழைத்திருக்கிறார் என்பதை இந்த சமுதாயத்திலே வெளிப்படுத்தி ஜீவனம் பண்ண எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டுங்க. அருமையான திருச்சபையார் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஊழியக்காரர்கள் அவர்களையும் உங்க குடும்பங்களையும் உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய ஒத்தாசை கிருபையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இந்த வீட்டை இந்த ஊழியத்திற்கென்று திறந்து கொடுத்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் யாவரும் கர்த்தாவே, பாவ மன்னிப்பு நிச்சயத்திலே தொடர்ந்து நிலைத்திருந்து உமக்கென்று கனி கொடுக்கிற பிள்ளைகளாய், சாட்சியுள்ள பிள்ளைகளாய் இந்த பூமியிலே வாழ்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை பாராட்டுங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.